நான் ஒர்க் பண்ண கம்பெனியில இருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். என்னுடைய ஹெச்ஆர் மேனேஜர் இவங்க எல்லாருக்குமே வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு குவிட் பண்ண அப்புறமாவும் எனக்கு ரிலீவிங் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ஸ்காண்ட் ஆனால் பிஜிபி ரிலேட்டட் இஷ்யூஸ் வருமா, இதனால என்னென்ன கான்சிக்வன்ஸ் இருக்கு அப்ஸ்காண்டிங்னால, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். Before entering to the topic, நீங்க நம்ம சேனலுக்கு வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா let me introduce myself. I'm Ajay Kumar, an HR advisor. உங்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில எப்படி என்டர் ஆகணும், ஹெல்த் கேர் ஜாப்ஸ், இன்டர்வியூ டிப்ஸ், ஜாப் சர்ச் ரிலேட்டட் டிப்ஸ், இந்த மாதிரி கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி என்கிட்ட 1-on-1 கால் ஷெட்யூல் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி மோர் கண்டென்ட்க்கு நம்ம சேனல் அஜய் HR Insight மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Let's get into the topic. So in the job absconding related on a first question, due to unavoidable situation I quit my job. I informed my HR, sent an email and left the company, but they are not providing the relieving letter. இது வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹெச்ஆர் அண்ட் மேனேஜருக்கு வந்து இமெயிலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஜாபை விட்டு குவிட் பண்ணிட்டு போயிட்டேன், பட் எனக்கு ரிலீவிங் ஆர் எக்ஸிட் லெட்டர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுடைய ஜாபை குவிட் பண்ணிட்டு நீங்கள் போறீங்க அப்படின்னா தட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அதுவும் அப்ஸ்காண்டிங் தான். நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னாலுமே கம்பெனிஸ் வந்து உங்களை என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த கம்பெனி அந்த ஜாப்ல இருந்து நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னா அஃபிஷியலாக வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், இமெயில் சென்ட் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும், நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த எக்ஸிட் கிளியரன்ஸ் ப்ராசஸ் இது எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் போனால் தான் எந்த ஒரு கம்பெனியுமே உங்களுக்கு ரிலீவிங் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் குவிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை என்டர்டைன் பண்ண மாட்டாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, can an employee get experience or relieving letter if they abscond? ஓகே, ஸோ அப்ஸ்காண்ட் ஆன அப்புறமா ரிலீவிங் லெட்டர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கிடைக்குமா, கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ. கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க, என்டர்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அந்த நோட்டீஸ் பீரியடுக்கான அந்த டைம் ஃப்ரேம் அதுக்கான பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அஃபிஷியலாக எக்ஸிட் ஆன மாதிரி வந்து நீங்கள் கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இது எல்லா கம்பெனிஸுமே வந்து பண்ண மாட்டாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தெம் ஹவு தே ஒர்க். கம்பெனி டு கம்பெனி இது வந்து மாறும். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆனீங்கன்னா எக்ஸிட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், will absconding affect background verification in future jobs? The answer is yes. கண்டிப்பா இது வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ, டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனில் வந்து இது நடக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கம்பெனியில் ஜஸ்ட் ஒரு 1 or 2 months நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த ஒரு 2 months கழிச்சு நீங்கள் அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாப் ரோலுக்கு உங்களுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக எந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டுமே கிரியேட் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஹைட் பண்ணி பிஎஃப் இல்லை அப்படின்ற அந்த பட்சத்தில் உங்களுக்கு மேஜராக எந்த ஒரு இம்பேக்டும் இருக்காது, அதை நீங்கள் ஹைட் பண்ணீங்க அப்படின்னா. பட் இதுவே நீங்கள் வந்து ஒரு 2-3 months நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பிஎஃப் இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும். ஏன்னா இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கம்பெனி டு கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ராசஸ் வந்து மாறும். ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார், பேன் நம்பர் இது எல்லாத்தையுமே அவங்களுடைய பிஎஃப் போர்ட்டலில் போட்டு வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது கம்பெனி ஹிஸ்ட்ரி ஹைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த பிஎஃப் அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியில் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் அந்த கம்பெனி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூட கேட்பாங்க. இது வந்து கம்பெனி டு கம்பெனி மாறும். எஸ், இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கம்பெனிஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 months நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பிஎஃப் இல்லை, அதை ஹைட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது. பட் இதுவே பிஎஃப் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் 1 or 2 months அப்படின்றதுனால அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பட் பெரிய பெரிய எம்என்சிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஈவன் நீங்கள் ஒரு 3-4 months ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வெண்டார்ஸை வச்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கம்பெனி டு கம்பெனி மாறும். அடுத்த கொஸ்டின், can I join another company immediately after absconding?
ஸோ டெக்னிக்கலாக வந்து எஸ் யூ கேன் ஜாயின், ஆனால் அந்த ஒரு டியூரேஷன் முடிஞ்ச அளவுக்கு 1 or 2 months ஒரு 3 monthsக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பிஎஃப் இல்லாமல் இருந்தால் அவ்வளோவா ப்ராப்ளம் இருக்காது. பட் பிஎஃப் இருந்ததுன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆனீங்க அப்படின்னாலுமே இன்னொரு கம்பெனியில் இமீடியட்டாகவே ஜாயின் பண்ணலாம். அடுத்த கொஷின், கேன் பெண்டிங் salary or full and final settlement be claimed after absconding? No. நீங்கள் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய போனஸ், லீவ்ஸ், என்கேஷ்மெண்ட், வேறு எதனா பேராமீட்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய நோட்டீஸ் பீரியட் அதுக்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர் டியூரேஷன், அந்த ஒரு டைம் ஃப்ரேம்க்கு வந்து உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டை வந்து காம்பன்சேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்ஸ்காண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் வர்றது ரொம்பவே டவுட் தான். அடுத்த கொஷின், கேன் a company blacklist an absconding employee? ஓகே, அப்ஸ்காண்ட் ஆனால் கம்பெனிஸ் வந்து பிளாக்லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர், பட் ரொம்பவே ரேராக தான் இந்த பிளாக்லிஸ்டிங்லாம் நடக்கும். என்கிட்ட வந்து குவரிஸ் வச்சு நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பேங்கிங் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் வந்து நிறைய பேர் பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் when it comes to இப்போ நீங்கள் வேற ஒரு இண்டஸ்ட்ரி ஐடி அப்படின்னு வரும்போது நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து பிளாக்லிஸ்ட் பண்ணியோ இல்லை இன்னொருத்தங்க பிளாக்லிஸ்ட் பண்ணியோ வந்து நான் பார்த்ததில்லை. பட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக பிளாக்லிஸ்டிங் நடக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் எம்ப்ளாயோட ஆட்டிடியூட், அவங்க எப்படி கம்பெனியில் பிஹேவ் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பிளாக்லிஸ்டிங் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ரேராக நடக்கிற ஒரு விஷயம் தான், காமனாக நடக்கிறது இல்லை. பட் இட் டிஃபர்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டஸ்ட்ரி டூ. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் ஷுட் an employee do if they already absconded but want to resolve it? அப்ஸ்காண்ட் ஆன அப்புறமா எப்படி வந்து நான் கம்பெனி கிட்ட திருப்பி போய் லெட்டர்ஸ், எக்ஸிட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளமை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆரோடைய மெயின் ஹெச்ஆர், அவங்கள வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ரிப்போர்ட் பண்ண உங்களுடைய மேனேஜர், இவங்க 2 பேருமே வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து வேர்பலாக வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னால நீங்கள் வந்து ஜாபை குவிட் பண்ணீங்க, எதனால அப்ஸ்காண்ட் ஆனீங்க, வாட் வாஸ் தி இஷ்யூ, இது எல்லாத்தையுமே வேர்பலாக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபார்மலாக ஒரு ரெக்கார்டுக்காக இமெயிலும் அனுப்பிச்சிருங்க. இந்த மாதிரி இந்த ரீசனால நீங்கள் குவிட் பண்ணீங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து அஃபிஷியலாக வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸிட், ரிலீவிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜென்ரல் இமெயில் அனுப்பலாம். அண்ட் அதே மாதிரி நோட்டீஸ் பீரியட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி நெகோஷியேட் பண்ணலாம். அதாவது அந்த கம்பெனியோட நோட்டீஸ் பீரியட் 1 month or 2 months 3 months, ஸோ அந்த ஒரு டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அஃபிஷியலாக எக்ஸிட் ஆகலாம். அண்ட் அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடான எக்ஸிட் டாக்குமெண்ட்ஸுமே வந்து கம்பெனிஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன், இந்த ஒரு டிஸ்கஷனை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் நோட்டில் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு அவாய்ட் பீயிங் மார்க்ட் அஸ் அப்ஸ்காண்டட்? இதுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வந்து அப்ஸ்காண்ட் உங்களை மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகாமல் இருக்கணும், அது ஒன்று தான் சொல்யூஷன். இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து யாருமே வந்து குறை சொல்லவே முடியாது. இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயி அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. ஓகே, லெட்ஸ் சே அவங்களுக்கு அந்த ஜாப் பிடிக்காம இருக்கலாம், கம்பெனி ஒர்க் என்வாயன்மெண்ட் பிடிக்காம இருக்கலாம், இல்லை சேலரி கம்மியாக இருக்கலாம், ஆர் சம் பர்சனல் ஆர் மெடிக்கல் ரீசன்ஸ், வாட் எவர், அதனால வந்து அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க. ஆன் தி அதர் சைடு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்கணும். உங்களை இன்டர்வியூ பண்ணி, ஹையர் பண்ணி, செலக்ட் பண்ணி, ஆஃபர் பண்ணி, ஆன்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய டைமை வந்து உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி, உங்களுக்கு உங்கள் மேலே மணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ பண்ணும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்ஸ்காண்ட் ஆகும் போது உங்களை நான் ஏன் என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். பட் ரிமெம்பர், எந்த ஒரு கம்பெனி, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் அகாமடேட் பண்ணுறதுக்கு 3 months 6 months ஆகும். எல்லாமே புது என்வாயன்மெண்ட், அங்கே அகாமடேட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும் போது உங்களுடைய லேர்னிங்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா
மற்ற இருக்கிற விஷயங்கள், சுற்றி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. உங்களோட கெரியர் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இதுவே நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி ஒரு கம்பெனிலேருந்து புது கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், அந்த கம்பெனியில் வந்து இருக்கிற ஒர்க் என்வாயன்மெண்ட் பிடிக்கல, ஒர்க்கு பிடிக்கல, சேலரி பத்தலை, இந்த மாதிரி என்ன ரீசனாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் புது கம்பெனியில் அகாமடேட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, எதனால அப்ஸ்காண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக அசஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மேனேஜர் ஆர் ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் பேசி இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்றத வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன அப்படின்றத வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேபி இப்போ வந்து சம் பர்சனல் ரீசன், மெடிக்கல் எமர்ஜென்சி, நீங்கள் ஒரு லாங் லீவ் வேணும் அப்படின்னா செபாட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ஆல்டர்னேட் சொல்யூஷனாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது, அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ஸ்கான்னு மார்க் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்ஸ்கான் ஆகாமல் இருக்கிறது தான் ஒரே வழி. அடுத்த கொஸ்டின், கேன் அப்ஸ்காண்டிங் அஃபெக்ட் ஃபியூச்சர் ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வீசாஸ்? இந்த மாதிரி அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ இந்த அப்ஸ்காண்டிங் வந்து இம்பாக்ட் பண்ணுமா, இந்த மாதிரி வீசா ப்ராசஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ், கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் ஆகும். நீங்கள் வந்து அப்ஸ்காண்ட் ஆயிருக்கீங்க, அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வீசா அப்ளை பண்ணும்போது அந்த எம்பசியோட பிரான்ச், கான்சுலேட்ஸ் அவங்க வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அண்ட் உங்களை ஹையர் பண்ண போகிற அந்த கம்பெனி, அப்ராட்ல இருக்கிற அந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த கம்பெனி அவங்களுமே பேக்ரவுண்ட் செக் பண்ணாங்க அப்படின்னா, ஏதாவது அப்ஸ்காண்டிங் ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கிரெடிபிலிட்டி வந்து இம்பேக்ட் ஆகும். அடுத்த கொஸ்டின், கேன் ஹெச்ஆர் ஆர் எம்ப்ளாயர் டேக் போலீஸ் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் அப்ஸ்காண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நோ. நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் செக்ஷன், லா அண்ட் ஆர்டர். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க அந்த கம்பெனியில் இருக்கிற ஏதோ ஒரு அசர்ட்டை வந்து திருடிட்டாங்க, தெஃப்ட், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம். பட் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி யாரும் போலீஸ் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின், கான்சிக்வன்சஸ் ஆஃப் அப்ஸ்காண்டிங். ஓகே, ஸோ இதை பற்றி வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஜாப்லேருந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. லெட்ஸ் சே ரிலீவிங் லெட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட், இது எதுவுமே வந்து எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒஃபிஷியலாக ரிசைன் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிட் கிளியரன்ஸ் ப்ராசஸ்க்குள்ளே வந்து நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வெளியில் போனீங்க ஒஃபிஷியலாக அப்படின்னா அது க்ளோஷர் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் அசிஸ்ட் யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் இன்டர்வியூ, இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கணக்கு நம்ம சேனல் அஜய் ஹெச்ஆர் இன்சைட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.